இன்னைக்கு எபிசோட்ல விஜயா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ரோஹிணி இவங்களெல்லாம் இப்படி யோசிக்கவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஆன்ட்டி, நீங்க ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? மனோஜும் ஜீவாவும் லிவின்ல தானே இருந்தாங்க, அது உண்மைதானே? போய் நான் சொல்லுங்க, நான் சாரி கேட்கறேன்னு சொல்றா. அது உண்மைதான், ஆனா அவன் எல்லை மீறி பழகலன்னு விஜயா சொல்றாங்க. அப்போ நான் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆக்கணும்னு ரோஹிணி கேக்குறா. ரோஹிணி கேட்ட கேள்வியில விஜயாவால எதுவுமே பேச முடியல. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாத, டாக்டர் செக்அப் எல்லாம் வேண்டாம், குழந்தை பிறக்கிறப்போ பிறக்கட்டும்னு சொல்லி போயிடுறாங்க. என்னம்மா ஏதோ கேக்குறேன்னு வந்தீங்க, ஆனா அமைதி ஆயிட்டீங்களேன்னு மனோஜ் கேக்குறான். நீ பண்ணி வச்சிருக்க வேலை அப்படி, கண்டவ கூட சேர்ந்து ஊரு சுத்திட்டு இருந்தா அதான் அவ அப்படி கேள்வி கேட்டிருக்கா. உன்னாலதான்டா நான் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுறேன்னு விஜயா சொல்றாங்க. கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடிதான் நான் ரோஹிணிய பார்த்தேன். அவளை பத்தி நமக்கு ஏதாவது தெரியுமா? நீ அவகிட்ட எல்லாத்தையும் சொல்ற மாதிரி அவ உன்கிட்ட சொல்றாளா? நீ அப்புறமா அவகிட்ட பேசி பாருன்னு விஜயா சொல்றாங்க. முத்து அவன் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து கட்டில் கம்மி விலைக்கு கிடைச்சிச்சுன்னு வாங்கிட்டு வரான். ரூமே இல்ல, அதங்குள்ள கட்டில் வாங்கிட்டு வந்துட்டான்னு விஜயாவும் மனோஜும் கிண்டல் பண்றாங்க. பேசிட்டு இருக்கும்போது மனோஜ் எடுத்துட்டு ஓடின 27 லட்சத்தை பத்தி பேச்சு வருது. என்னோட ஷேர் போக மீதி 18 லட்சம் தானேன்னு மனோஜ் சொல்றான். பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு அண்ணாமலை அந்த டாபிக் அப்படியே கட் பண்ணிடுறாரு. அப்புறம் முத்து கட்டில் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு ஹால்ல போட்டுடுறான். ஸ்ருதி கட்டில பார்த்த உடனே அதுல ஏறி ஆடிட்டு இருக்கா. ஸ்ருதி மீனா கிட்ட கட்டில் ரொம்ப நல்லா இருக்கு, இது ரொம்ப ரேரான வுட்டு, நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்காது, 2-3 ஜெனரேஷன் வரைக்கும் தாங்கும்னு சொல்றா. ரவி எல்லார்கிட்டையும் எங்க கம்பெனில ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க, கப்பிள்ஸ்க்கு காம்படிஷன் நடத்த போறாங்கன்னு சொல்றான். நம்ம வீட்டுல தான் 3 ஜோடி இருக்கோம்ல, அதுல கலந்துக்க ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கொடுக்கறான். இந்த போட்டி எல்லாம் நமக்கு வேணாம், நிறைய வேலை இருக்குன்னு முத்து சொல்றான். இந்த காம்படிஷனுக்கு வந்தா நாங்க ஜெயிச்சிருவோம், ஆனா ஒரு ஷீல்டுக்காக டைம் வேஸ்ட் பண்ணணுமான்னு யோசிக்கிறேன்னு மனோஜ் சொல்றான். வின் பண்றவங்களுக்கு பிரைஸ் 1 லட்சம்னு ரவி சொன்ன உடனே எல்லாரும் கலந்துக்கலாம்னு முடிவு பண்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம்.